அரசு பேருந்தில் கேட்பாரற்று கிடந்த ரூபாய் 3.47 கோடி. ஃபேஸ்புக் உதவியால் 8 ஆண்டுகளுக்கு பின் தாயிடம் சேர்ந்த மகன். ஆட்டோ ரிக்ஷாவில் தோட்டம் வளர்க்கும் டிரைவர். மோகன்லாலின் லூசிபர் படத்திற்கு எதிர்ப்பு. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான தகவல்களுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தனது தங்கை பிரியங்கா காந்தியுடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கேரள மாநிலத்தில் உள்ள அணைகள் பராமரிப்பில் நடந்த தவறே வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. PM நரேந்திர மோடி படத்தில் நடித்துள்ள விவேக் ஓபராய் தெரிவித்த கருத்துக்கு மார்க்கெட் இழந்த நடிகரின் போலியான படம் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜிவாலா பதிலடி கொடுத்துள்ளார். தெலுங்கானாவில் 8 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மகன் ஃபேஸ்புக்கின் உதவியோடு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் மோடியால் வழங்கப்பட்ட பணக்கார வர்த்தகர்களின் பணத்தை எடுத்து ஏழைகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது மகனுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரியில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறை அறிக்கை அளித்துள்ளது. கோடை வெயில் மண்டையை பிளக்க தொடங்கியுள்ள நிலையில் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் விஜய் பால் தனது ஆட்டோவின் மேல் பகுதியில் அழகிய தோட்டம் அமைத்திருப்பது அனைவரையும் கவர்ந்துள்ளது. இவரது முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கோவையில் உள்ள தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் அமைச்சர் வேலுமணி மீது ஊழல் வழக்கு தொடரப்படும் என கூறியுள்ளார். சேரும் சகதியுமாக இருப்பதால் குடிநீருக்காக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக கல்குவாரியில் இருந்து முழுமையாக தண்ணீர் எடுக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திட்டமிடப்பட்டுள்ளனர். அமைச்சர் செங்கோட்டையின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆண் குழந்தை ஒன்றுக்கு ஜெயலலிதாவின் பெயரை சூட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலையில் இருந்து ஆரூர் சென்ற அரசு பேருந்தில் கேட்பாரற்று கிடந்த 3.47 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆட்சி அதிகாரம் என்பது சுற்றக்கூடியது என்றும் அது தங்கள் கைகளுக்கும் நிச்சயம் வரும் என்பதால் அதிகாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரேசா மேவுக்கு தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பிரிட்டன் மந்திரி நைஜல் ஆடம்ஸ் ராஜினாமா செய்துள்ளார். தன் மீது கிரிமினல் குற்றம் சாட்டிய பெண் MPக்கள் 2 பேரை தன்னுடைய தாராளவாத கட்சியிலிருந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதிரடியாக நீக்கியுள்ளார். ஆதாயம் பெறும் வகையில் ஒரே நேரத்தில் 2 பதவிகள் தொடர்பான புகாருக்கு விளக்கம் அளிக்கும்படி கங்குலிக்கு BCCI நன்னடத்தை அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியாகி இருக்கும் லூசிபர் படத்தில் மோகன்லால் போலீஸை மிதிக்கும் காட்சிக்கு கேரள போலீசார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 72 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3011 ரூபாய்க்கும் 1 சவரன் 24,088 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 40 ரூபாய் 40 காசுகளாக உள்ளது. பெட்ரோல் விலையில் இன்று எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பெட்ரோல் விலை 1 லிட்டர் 75 ரூபாய் 62 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து 5 காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு 69 ரூபாய் 83 காசுகளாக உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.